கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டில் ரகசிய அறை ஒன்று இருக்கு அப்படின்னும் அந்த ஒரு அறை அப்படிங்கிறது அவர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அறை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் அதில் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் ஒரு சிலர் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் படம் ஏதாவது நடிக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு ரூமில் போய் தான் டிசிஷன் எடுப்பாராமா, இந்த படத்தில் நம்ம நடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. பெரும்பாலான டைம் அவர் அந்த ரூமில் தான் படங்களோட டிசிஷன் எடுத்திருக்காரு. மேலும் இதை தாண்டி அவர் அரசியல் பிரவேசம் ஆனதுக்கப்புறம் அரசியலில் ஏதாவது முக்கியமான டிசிஷன் கொண்டு வரணும், இல்லை முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரூமில் தான் உட்காந்து யோசிப்பார், முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி கேப்டன் அவர்கள் எப்போ அமைதியை விரும்புகிறாரோ அப்போ அந்த ரூமில் தான் போய் தங்கியிருப்பாராமா. அந்த ரூமை வேறு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காருங்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் ரொம்ப முடியாமல் போயிருந்த சமயத்தில் அந்த ரூமில் தான் அவர் தங்கியிருந்தாராமா. அண்ட் அந்த ரூமில் அவருக்கு ஏகப்பட்ட வசதிகள் கூட பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கேப்டன் அவர்கள் அந்த ஒரு ரூமை ஒரு குட்டி கோயில் மாதிரி தான் பார்த்திருக்காரு. அவர் எப்பெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பண்றாரோ அப்பெல்லாம் அந்த ரூம்ல தான் இருந்திருக்காரு. இப்போ அவர் மறைவுக்கு அப்புறம் அந்த ரூமை போயிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துருக்கதாகவும் அதை பார்த்து அவரோட நினைவுகள் ரொம்பவே தாங்க முடியாம கதை எழுதிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஜிபி முத்து ரீசெண்டா கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தாரு. மேலும் அவர் நிறைய விஷயங்கள் கேப்டனை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு கேப்டன் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். நான் பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யாராவது பசின்னு உதவுனாங்கன்னா அவங்கள எனக்கு இயல்பாகவே பிடிக்கும். அப்படி ஒருத்தர் தான் கேப்டன். அவரோட படங்கள்லாம் நான் விரும்பி பார்த்துருக்கேன். அவரை நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கேன், பார்க்க முடியலை. கேப்டன் அவர்கள் இறந்த டைம் எங்கள் ஊர் சைட்லாம் பயங்கர வெள்ளம் வந்துருந்துச்சு. அதனால தான் கேப்டனை பார்க்க வர முடியலை. அதான் இப்போ நான் வந்திருக்கேன். அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.